ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்க்க போறோம். மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி பிரிண்ட் பண்றது, மல்டி லைன் கமெண்ட் நான் போட்டுக்கிறேன். 1 இன்டூ இப்போ 6 டேபிள் வச்சுக்கோமே. 1 இன்டூ 5 1 இன்டூ 6 ஈக்குவல் டு 6. 2 இன்டூ 6 ஈக்குவல் டு 12. 3 இன்டூ 6 ஈக்குவல் டு 18. அப்போ இதுல இது வரைக்கும் எதுவுமே மாறல. என்னென்ன மாறுது? 1 2 3ன்றது மாறுது இல்லையா? இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து 4 24 இல்லையா? அடுத்து 5 30, 6 36, 7 42, 8 48, 9 54, 10 60. ஸோ இதுல ஒவ்வொரு லைனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சேமா இருக்கு. நான் இதை காப்பி பேஸ்ட் தான் பண்ணேன் இல்லையா? இதெல்லாம் சேமா தான் இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யூசர் எந்த டேபிள் பிரிண்ட் பண்ண போறாரோ அந்த நம்பரை இங்கே வருது. ரைட். ஸ்டார் மாறாது, ஈக்குவல் டுவும் மாறாது, அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸும் மாறாது. எல்லா லைனுக்கும் இது சேமா தான் இருக்கு. ஓகே. முதல்ல பிரிண்ட் பண்ற கேரக்டர் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, அப்புறம் 2 அடுத்த லைன்ல 3, அப்புறம் 4 5 6 7 எல்லாமே ஒன்னா இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஒவ்வொரு லைனும் ஒன்னா இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. ரைட் சைட்ல இருக்கிறது அதை மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க 1 மல்டிப்ளைடு பை யூசர் என்ன கொடுத்தாங்களோ அது. அப்புறம் 2 மல்டிப்ளைடு பை யூசர் என்ன கொடுத்தாங்களோ அது 12. இப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? ரைட். இதே வந்து எப்படி பண்றது? நம் ஈக்குவல் டு 6. இது எப்படி இன்புட்டா வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம் ஈக்குவல் டு 6 போட்டாச்சு. அடுத்தது ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 10. ஏன்னா எனக்கு 10 லைன் வேணும் இல்லையா? பிரிண்ட் I. டேபிள்லாம் நான் பிரிண்ட் பண்ணல. ஜஸ்ட் I இன் ரேஞ்ச் ஆஃப் 10 பிரிண்ட் I. நான் வெறும் கேரக்டர் மட்டும் தான் பிரிண்ட் பண்றேன். 1 2 3 4 5. அது எப்படி பிரிண்ட் பண்ணணும்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? போன கிளாஸ்லயே பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு லைன்லயும் இந்த கேரக்டர் நம்பர் மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ண வேண்டியது அப்புறமா பார்ப்போம். 0ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு 0ல இருந்து வேண்டாம், 1ல இருந்து வேணும். அதனால 1,11. இப்ப ரன் பண்ணுவோம். 1,11 போட்டோம்னா 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது இல்லையா? 1ல ஆரம்பிச்சு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஸோ நமக்கு தேவையானதுல ஒரு போர்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. 1 2 3 4 4 5 6 7 8 9 10 அதெல்லாம் வந்துருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரு 6 அதெல்லாம் வந்து மாறாது, ஒவ்வொரு லைன்லயும் மாறாது இல்லையா? அப்போ கமா ஸ்டார் ஸ்டார். அதுக்கப்புறம் 6ன்றது ஒவ்வொரு லைன்லயும் மாறாது. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு. அந்த ஈக்குவல் டுவும் எந்த லைன்லயும் மாறாது இல்லையா? இதை இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ எனக்கு ஒரு போர்ஷன் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் கம்ப்ளீட். இன்னும் ரைட் சைட்ல பிரிண்ட் ஆக வேண்டியது பிரிண்ட் ஆகல. என்னோட ப்ரோக்ராம் இன்னும் பார்ஷியலான அவுட்புட் தான் இருக்கு, கம்ப்ளீட் அவுட்புட் எனக்கு வரல. ரைட் சைடு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஐன்றது 1 இருக்குல்ல, 1ம் இந்த நம்பரும் மல்டிப்ளை பண்ணது பிரிண்ட் ஆகணும். ஸோ கமா I மல்டிப்ளைடு பை நம்பர். இத போட்டோம்னா இப்போ கரெக்டா பிரிண்ட் ஆயிரும். இது சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நான் ஃபர்ஸ்ட் 6 போட்டிருக்கேன்ல, அத 6 போடக்கூடாது. ஏன்னா இந்த 6ன்றது மல்டிப்ளிகேஷன் டேபிள் இல்லையா? இப்போ நான் 6க்கு பதிலா இங்க நான் 7 கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப நான் ரன் பண்ணும்போது அவுட்புட் வந்து 7 டேபிள் தான் வரும். 7 14 21 28 7 டேபிள் தான் வரும். ஆனா இங்க 6னே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, which is wrong.
அப்போ இங்க 6க்கு பதிலா நம் அப்படின்னு கொடுக்கணும். நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அந்த நம் அப்படியே கொடுக்கணும். இப்போ நான் 7 டேபிள் கொடுத்தேன்னா எனக்கு 7 டேபிள் பிரிண்ட் ஆகும். 11 டேபிள் கொடுத்தேன்னா 11 டேபிள் பிரிண்ட் ஆகும். ரைட்? ஸோ நான் என்ன டேபிள் கொடுக்குறேனோ அது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, இத இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எஃப் போட்டு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் சொல்லி கொடுத்துருக்கேனா? எஸ், நோ? ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங்குக்கு எஃப் போட்டு இப்படி போடுவோமே, அது சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? நோ சார். ஓகே, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது இல்லையா? ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது இல்லையா முன்னாடி? நோ சார். ஓகே, சரி. சோ இதுல வந்து நீங்க கமா போட்டு இது ஒண்ணா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, எஃப் போட்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டீங்கன்னா இந்த முன்னாடி எஃப்ன்றது ஃபார்மேட். ஓகே, இதுக்கு பேரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். ஏன்னா முன்னாடி எஃப் போட்டு ஸ்டார்ட் பண்றோம். இது ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னா என்ன? சோ ஃபர்ஸ்ட் ஐ பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஐனா ஐயோட வேல்யூ. இப்ப நான் வெறும் ஐ நான் போட்டேன்னா ஒவ்வொரு டைமும் ஐ ஐ ஐ ஐன்னு பிரிண்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, எனக்கு ஐ தேவையில்ல. ஐயோட வேல்யூ, ஐன்றது ஒரு வேரியபிள், அதோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணும். அப்படின்னா உள்ள கேர்லி பிரேசஸ் போட்டு ஐ போடணும். இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் உள்ள ஸ்ட்ரிங்குக்குள்ள கேர்லி பிரேசஸ் போடுறது நான் இதுக்கு முன்னாடி சொல்லி தரல? சொல்லல சார். ஓகே, ரைட். சோ இப்படி கேர்லி பிரேசஸ் போட்டு இப்ப நான் ரன் பண்ணனா 7 8 9 அது வருதா? இந்த லைனை வந்து கமெண்ட் பண்ணிரும். சரியா? சோ கேர்லி பிரேசஸ் போட்டனா அந்த வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். ஓகே, ஐக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்டார் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸ்பேஸ் ஸ்டார். அப்போ ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்ப இங்க என்ன பிரிண்ட் பண்ணணும்? நம்மோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? நம்மனு பிரிண்ட் பண்ணக்கூடாது, நம்மோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ரைட். நம்மோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். அப்போ நம்மோட வேல்யூவை எப்படி பிரிண்ட்? வெறும் நம் பிரிண்ட் பண்ணோம்னா இப்படிதான் நம் 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 நம்னு வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்மன்ற வேரியபிளோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்போ கேர்லி பிரேசஸ்ல போட்டு இந்த மாதிரி நம் அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டுன்றது அப்படியே வரணும். அதுக்கப்புறம் ஐ மல்டிப்ளைடு பை நம். இப்ப நீங்க பாருங்க, லைன் நம்பர் 15 படிக்கிறதுக்கு நல்லா இருக்கா, லைன் நம்பர் 16 படிக்கிறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்றத நீங்க பாருங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் லைன் நம்பர் 16. ரெண்டும் ஒரே அவுட்புட் தான் வரும். ஓகே, லைன் நம்பர் 15 லைன் நம்பர் 16 ஒரே அவுட்புட் தான் வரும். ஆனா இது எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்றது மாறுது இல்லையா? சோ இது வந்து ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். இது மல்டிப்ளிகேஷன் டேபிள் இப்படிதான் பண்ணணும். இப்ப எனக்கு 12 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். எனக்கு இங்க 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு 12 வரைக்கும் வரணும் அப்படின்னா இங்க 13 போட்டேன்னா இங்க எனக்கு 12 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். எனி கொஸ்டின்ஸ்? சோ இதுல இந்த வேரியபிள்ஸ்லாம் டைரக்டா பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னா நடுவில் இன்டர்மீடியேட்டா ஒரு வேரியபிள் எல்லாம் போட்டு கூட நீங்க வச்சுக்கலாம். ரிசல்ட் ஈக்குவல் டு ஐ இன்டு நம் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல போட்டு இங்க அந்த வேரியபிளோட வேல்யூ கூட நீங்க பிரிண்ட் பண்ணலாம். தப்பே கிடையாது. டைரக்டா கொண்டு போய் அங்கதான் ஐ இன்டு நம் போடணுமா அப்படின்னா ஒரு வேரியபிள்ல போட்டு கூட பிரிண்ட் பண்ணலாம். இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்க எப்பயுமே பிரிண்ட்ல தான் போட முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ ரிசல்ட் ஸ்ட்ரிங்னு ஒன்று போட்டு ஒரு வேரியபிள் போட்டு அதுல
இத அப்படியே நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணனா அப்படியும் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் ஸ்ட்ரிங்ல என்னோட ரிசல்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ அதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஒரே லைன்ல எல்லாத்தையும் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்படி 3 லைன்ல பிரிச்சு பண்ணலாமான்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? பிரிண்ட்ல மட்டும்தான் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் போட முடியுமா அப்படின்னா நோ, தட்ஸ் நாட் தி கேஸ். வெளியில டைரக்டா ஒரு ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணும் போதும் நீங்க அப்படி போடலாம். இப்ப நான் ரன் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகே, ஒரே லைன்ல பண்றத நான் 3 லைன்ல பிரிச்சு எழுதியிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி என் ப்ரோக்ராம்ல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சரியா? எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? No, sir. No, sir. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்ல ப்ரோக்ராம் கொஸ்டினை போட்டேன், அதுக்கப்புறம் நான் ஆன்சர் போட ஆரம்பிச்சேன். பட் நீங்க இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 1 இருக்கும் இல்லையா? ஏன்னா 1,13 போட்டிருக்கேன், ஐயோட வேல்யூ 1 இருக்கும். அப்போ ரிசல்ட் வேரியபிள்ல ஐயோட வேல்யூ 1 இருக்கும் போது ரிசல்ட் வேரியபிள்ல இப்ப நம்பர் 11 இல்லையா? ரிசல்ட் வேரியபிள்ல ரிசல்ட் வந்து 1 into 11 11. ரிசல்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் ஐன்றது 1 மல்டிப்ளைடு பை நம்பர் 11, அதுக்கப்புறம் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 11. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஒவ்வொரு வேரியபிளுக்கும் இந்த வேல்யூ தான் இருக்கும் அப்படின்றத சொல்லணும். அடுத்து செகண்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 2 ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போட்டீங்கன்னா நீங்க இன்டர்வியூவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ரெண்டாவது, இது புரிஞ்சு பண்ணிருக்கீங்களா இல்லைன்னா அப்படி ஏதோ ஒண்ணு படிச்சதா அறகுறையா நீங்க அப்படி எழுதி வச்சிருக்கீங்களா அப்படின்றதும் தெரிஞ்சிடும். நீங்க யோசிக்கிறதுல எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு அப்படின்றது இப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுல ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். ஐட்ரேஷன் ஈக்குவல் டு 2ல ரிசல்ட்டோட வேல்யூ என்ன, ரிசல்ட்ன்ற வேரியபிளோட வேல்யூ என்ன? ஓகே, எவ்வளோ? 22 இல்லையா? அதுக்கப்புறம் ரிசல்ட் ஸ்ட்ரிங்ல வேல்யூ வந்து இப்ப ஐ இருக்கிற இடத்துல 2 மல்டிப்ளைடு பை நம்பர் வந்து அதே தான், ஈக்குவல் டு ரிசல்ட் வந்து 22. அடுத்த ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 3 ஆயிரும். அப்போ ரிசல்ட் வந்து என்னவாயிரும்? 33 சார். 33 இல்லையா? அடுத்து ரிசல்ட் ஸ்ட்ரிங் இதோட வேல்யூ 3 into 11 ஈக்குவல் டு 33. இப்படி பிரிண்ட் ஆகும். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் இதுதான் நடக்கும். திஸ் கோஸ் ஆன் அன்டில் ஐ ஈக்குவல் டு 11, சாரி ஐ ஈக்குவல் டு 10. 10க்கு அப்புறம் அது லூப் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் இல்லையா? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதம் இப்படிதான் இருக்கணும். உங்க ப்ரோக்ராம டீபக் பண்ணுங்க அப்படின்னு உங்க பேப்பர்ல டீபக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க எழுதக்கூடியது இதே மாதிரி எக்ஸாக்டா இருக்கணும்னு ஒரே லைன்ல போடணும்னு கிடையாது. பட் இதை எப்படி உங்களுக்கு தெளிவா எழுத முடியுமோ அந்த மாதிரி தெளிவா எழுதி காட்டணும். தட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? சரி, இந்த ப்ரோக்ராம்ல புதுசா ஒண்ணு கத்துக்க போறோம். நாட் வித் ரெஸ்பெக்ட் டு பைத்தான், பட் ஜெனரலா ப்ரோக்ராமிங் டீபக் எப்படி பண்றது. டீபக்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, டீபக்னா என்ன? டீபக் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, வெரி குட். அடுத்து எரர் ஃபைண்ட் பண்றது. ஓகே, அடுத்து
அந்த வார்த்தையை நான் கேள்வியே பட்டதில்லை அப்படின்னா கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்லுங்க. அதுவும் ஒரு ஆன்சர் தானே. தெரியாது. ஓகே. பக்னா என்ன? பக் எரர் சார். எரர். ஓகே. அது நீங்க இப்ப ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பக்னா எரர். ப்ரோக்ராமிங் கத்துக்காதவங்களுக்கு இங்கிலீஷ்ல பக்னா என்ன? அது ஒரு இன்செக்ட், பூச்சி இல்லையா? அப்ப பூச்சிக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன சம்பந்தம்? ஸோ எனக்கு ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துல கம்ப்யூட்டர் அப்படின்னா, இப்ப நமக்கு கம்ப்யூட்டர் அப்படின்றது லேப்டாப் சின்னதா வந்துருச்சு இல்லையா? முன்னாடி எல்லாம் கம்ப்யூட்டர் அப்படின்றப்போ உள்ள எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகே. யார் யாரெல்லாம் வீட்டுல அந்த பெரிய டிவி பார்த்திருக்கா? கேத்தோட் ரே டியூப், சிஆர்டி டிவி. இந்த காலேஜ்ல லேப்ல எல்லாம் பெரிய மானிட்டர் இருக்கும்ல, பின்னாடி எல்லாம் லெங்க்தா இருக்கும். அந்த மாதிரி டிவி எல்லாம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பார்த்தது இல்லையா? நீங்களாம் வந்து எல்சிடி எல்இடி டிவி பார்த்தவங்களா? அதுக்கு முன்னாடி இருந்த மாடல் டிவி எல்லாம் பார்த்தது இல்லையா? கலைஞர் டிவி அப்படின்னுவாங்களா, அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, குட். ஸோ அந்த டிவி அந்த மாதிரி டிவியை இப்போ எல்சிடி டிவி எல்இடி டிவின்னு சொல்லி ஸ்லிம்மா வந்துருச்சு இல்லையா? அப்போ அந்த டிவி நீங்க பார்த்த டிவி பெருசா இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த டிவி அதை விட பெருசா இருந்திருக்கும் இல்லையா? நீங்க ஆன் பண்ணீங்கன்னா உள்ள மிஷின் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்றதுக்கே இட் டேக்ஸ் டைம். அப்போ நீங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து என்ன ஆகும்னா உள்ள பூச்சி எல்லாம் போய் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். பூச்சி கூடு கட்டிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும் போது அது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் வீணா போயிடும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற பூச்சியெல்லாம் தட்டி விடுவாங்களாம். தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் இதோட பேரு டீபக்னு வந்துச்சு. ஆன் பண்றதுக்கு முன்னாடி பூச்சியெல்லாம் விரட்டிட்டு ஆன் பண்றதுக்காக அதுக்கு பேரு டீபக் அப்படின்றது அங்கதான் வந்தது. ஸோ இதுதான் அந்த டீபக்ன்ற வேர்டோட ஹிஸ்டரி அப்படின்றது எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது உண்மையா பொய்யான்றது நீங்க ரிசர்ச் பண்ணிக்கோங்க. சரியா? டீபக்ன்ற ஒரு வார்த்தைக்கு வரலாறு இதுதான். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரோக்ராம டீபக் பண்ண போறோம். டீபகரை வச்சு டீபக் பண்ண போறோம். ஸோ நான் இங்க யூஸ் பண்ற வேர்டு வந்து debugging using VS Code debugger. ஸோ VS Code debugger வச்சு என்னோட கோட நான் டீபக் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? என் ப்ரோக்ராம் இப்ப நான் இதை கிளிக் பண்ணி விட்டேன்னா கடகடன் ஓடி முடிக்குது இல்லையா? இன்ஸ்டெட் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன பண்ணுது அப்படின்றத நான் பார்க்க போறேன். ஒவ்வொரு ஸ்டெப் என்ன பண்ணுதுன்னு என்ன பண்ண போறேன்? ஸோ இங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் எழுதியிருக்கேன்ல, இதுதான் பண்ணும் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் கம்ப்யூட்டர் என்னோட ப்ரோக்ராம கம்ப்யூட்டர் இப்படிதான் ரன் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். இப்படிதான் ஆக்சுவலா ரன் ஆகுதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை டீபக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அப்போ டீபக்கிங்னா என்ன? அப்போ ப்ரோக்ராம வந்து ஐயோட வேல்யூ 1 இருக்கும் போது என் ப்ரோக்ராம் என்ன நடக்குது அப்படின்றத நிப்பாட்டி பார்க்கணும் இல்லையா? என் ப்ரோக்ராம் இப்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா கடகடன் ஓடிடுது. ஆனா நான் அதை நிப்பாட்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஐ நீட் டு பிரேக் மை ப்ரோக்ராம் அட் சம் பாயிண்ட். என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனை ஒரு இடத்த நான் பிரேக் போட்டு நிப்பாட்டணும். அந்த பிரேக் போட்டு நிப்பாட்டணும்னு சொல்றேன்ல, அதுக்கு பேரு பிரேக் பாயிண்ட். நான் இங்க லெஃப்ட்ல வச்சேன்னா கிளிக் டு ஆட் அ பிரேக் பாயிண்ட் இருக்குல்ல, அது பிரேக் பாயிண்ட். ஓகே. நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கும் இப்ப நான் சொல்லி கொடுக்குற கான்செப்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஜெனரல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். இது கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு நாள் நான் யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி பல் விளக்குறத வந்து ஒரு நாள் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்றோமோ, இந்த டீபக்கிங் அப்படின்றது ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ். நான் எப்படி ஒவ்வொரு நாளும் காலையில பல்லு விளக்குறோமோ அந்த மாதிரி இந்த டீபக்கிங் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் பண்ணணும். நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது பல் விளக்க கத்துக்கிட்டேன். எனக்கு நல்லா பல் விளக்க தெரியும்.
இனிமே நான் பண்ண வேண்டாம், இனிமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நோ. We learned something and we are practicing it throughout rest of our life. இல்லையா? சின்ன வயசுல கத்துக்கிட்டோம், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு நல்லா பல்லு விளக்க தெரியும், அதனால இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். அப்படி கிடையாது. சின்ன வயசுல கத்துக்கிட்டோம், எதுக்காக கத்துக்கிட்டோம்? லைஃப் லாங் அதை பிராக்டிஸ் பண்றதுக்காக கத்துக்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் அதை பண்ணணும் இல்லையா? ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி டீபக்கிங், பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக்கிங் அப்படின்றது இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராமிங். இது தனி கான்செப்ட்லாம் கிடையாது. நீங்க ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா பிரேக் பாயிண்ட் வச்சு கட்டாயமா டீபக் பண்ணி பார்க்கணும். இது கான்செப்ட் கிடையாது, இது பிராக்டிஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இங்க ரெட் கலர்ல பிரேக் பாயிண்ட் வச்சுட்டேன். இது எல்லா லைன்லயும் வைக்கலாம், எங்க வேணா வைக்கலாம், தப்பு கிடையாது. சோ நான் ஒரு லைன்ல மட்டும் வச்சிருக்கேன். அது நான் திரும்ப கிளிக் பண்ணனா போயிடும். இந்த லைன் நம்பருக்கு முன்னாடி ஒரு தடவை கிளிக் பண்ணனா அது ரெட் கலர் பாயிண்ட் அப்படியே வந்துடும். இன்னொரு தடவை கிளிக் பண்ணனா அது போயிடும். ஓகே, இப்போ என் ப்ரோக்ராம கடகடன் ஓடாம இந்த இடத்துல நிப்பாட்டணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, ரன் பட்டன் இருக்குல்ல, அந்த ரன் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா டீபக்னு ஒண்ணு வருமே. இல்லைன்னா இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு வழக்கமா டீபக்னு ஒண்ணு வரும். ஏன் டீபக் வரல? உங்களுக்கு இங்க சைட்ல டீபக் வருதா? உங்க யாருக்காவது இங்க கிளிக் பண்ணா டீபக் வரும். அப்படியா? சரி, இது டீபக் பை, இது நான் கொடுத்து பாக்குறேன். ஓகே, கொடுத்தனா ஓகே ரைட், அதுதான். இப்ப நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் வந்திருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வரல. இத நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணனா இங்க கீழே ரன் அண்ட் டீபக்னு ஒண்ணு இருக்கு, அதுதான். ஸோ இந்த மூணாவதா இருக்கிற ஆப்ஷன். இது இல்ல அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல என்கிட்ட சொல்லுங்க, இது எப்படி பண்றதுன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணனா என் ப்ரோக்ராம் வந்து இப்ப டீபக் ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி ரன் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் கடகடன்னு ஓடும் இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் லைன் தெரியுது இல்லையா? தட் மீன்ஸ் என் ப்ரோக்ராம் இப்போ இந்த இடத்துல நிக்குது. செகண்ட் லைன்ல இந்த ப்ரோக்ராம் நிக்குது. அடுத்த லைனுக்கு எப்படி எடுத்துட்டு போறது? அப்போ மேல வந்து இங்க ஸ்டெப் இன்டு, ஸ்டெப் அவுட், ஸ்டெப் ஓவர் இருக்குல்ல, நான் இதுல ஸ்டெப் ஓவர் கொடுக்க போறேன். அடுத்த 2 இது எப்ப யூஸ் பண்ணணும்ன்றத நீங்களே கத்துக்கோங்க, நான் எல்லாத்தையும் ரன் பண்ண போறது இல்ல. ஸ்டெப் ஓவர் இது நான் கொடுக்க போறேன். அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. லைன் நம்பர் 2ல நம்மன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணோம்? லெவல் சார். இங்க லெஃப்ட்ல 11 காட்டுதா? லெஃப்ட்ல 11 காட்டுது. ஆனா ஐன்ற வேரியபிள் இன்னும் காட்டல. ஏன்னா ஐன்ற வேரியபிளுக்கு இன்னும் வேல்யூ அசைன் பண்ணல. பைத்தானுக்கு இது வரைக்கும் ஐன்ற வேரியபிள்னா என்னன்றதே தெரியாது. இப்போ நான் ரன் பண்ணும் போதுதான் அது தெரியும். ஐயோட வேல்யூ 1. நான் ஐயோட வேல்யூ 1ன்னு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல போட்டேன்னா, ஸோ ஐயோட வேல்யூ 1 நான் போட்டது கரெக்ட். அடுத்தது அடுத்த லைனுக்கு போ சொல்றேன். இப்போ ரிசல்ட்டோட வேல்யூ 11. லெஃப்ட் சைட்ல பாக்குறீங்க, ரிசல்ட்டோட வேல்யூ 11 இல்லையா? மினிமைஸ் பண்ண முடியுமா? ரைட், ரிசல்ட்டோட வேல்யூ 11. இங்கேயும் நான் போட்ட ரிசல்ட்டோட வேல்யூ 11, நான் போட்டது கரெக்ட். அடுத்தது ஸ்டெப் ஓவர். நான் இங்க போட்டிருக்கிறது 1 into 11 equal to 11. ரிசல்ட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு 1 into 11 equal to 11. நான் போட்டது எல்லாமே கரெக்ட். ஐட்ரேஷன் 1ல நான் போட்ட எல்லாமே கரெக்ட். இங்க இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது.
ஓகே, இப்போ ஸ்டெப் ஓவர் பிரிண்ட்ன்றதுனால பிரிண்ட் ஆயிரும் கீழே. அடுத்த ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 2 இல்லையா? ரிசல்ட்டோட வேல்யூ நான் என்ன போட்டிருக்கேன், 22 போட்டிருக்கேன். இது எக்ஸிக்யூட் பண்ணா 22 வந்துருச்சு, கரெக்ட் தான். அடுத்து ரிசல்ட் ஸ்ட்ரிங் வந்து 2 × 11 = 22. நானும் அதை தான் போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன நினைச்சனோ கம்ப்யூட்டரும் அதே தான் நினைச்சிருக்கு. அப்போ நான் எழுதுனது கரெக்ட். நான் ஒண்ணு போட்டேன் கம்ப்யூட்டர் தப்பா போடுது அப்படின்னா, கம்ப்யூட்டர் தப்பா போடல, நான் தான் தப்பா போட்டிருக்கேன். கம்ப்யூட்டர் கரெக்டா தான் போடும். ஏன்னா அது மிஷின், அது கரெக்டா தான் போடும். அது கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணும். நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பா கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். ஓகே, மூணாவது ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 3 இருக்கும் போது ரிசல்ட் வந்து 33. ரிசல்ட் ஸ்ட்ரிங் வந்து நான் கொடுத்துருக்கிறது தான் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஸ்டெப் ஓவர் கொடுக்கணும். இதுல ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா F10 இருக்கு இல்லையா? ஸோ கீபோர்ட்ல F10 யூஸ் பண்ணலாம். நான் இப்ப மவுஸை கிளிக் பண்ணல, கீபோர்ட்ல F10 நான் யூஸ் பண்றேன். F10 யூஸ் பண்றேன். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கா போவோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கா போறது தான் ஸ்டெப் ஓவர். ஓகே, அதுதான் இந்த F10 போட்டிருக்கு. என் ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் டீபக் ஸ்டார்ட் பண்ணோம்னா ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். இல்ல ப்ரோக்ராமை நிப்பாட்டணும், இதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண விரும்பல, நிப்பாட்டணும் அப்படின்னா நான் ஸ்டாப்னு கொடுத்துட்டேன்னா மொத்தமா நின்றோம். 6 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை நான் நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே ரன் பண்ணல. ஓகே, திரும்ப டீபக் பண்ணுவோம். இப்போ F10 போடுறேன். F10. இப்போ எனக்கு வந்து என் ப்ரோக்ராம் நான் எதிர்பார்க்கிற மாதிரி தான் ஒர்க் ஆயிடுச்சுன்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிற மொத்தத்தையும் ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்கு இந்த ரெஸ்யூம் பட்டன் கண்டினியூ கொடுத்துட்டோம்னா கடகடன் ஃபுல்லா ரன் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் வந்து இட்ஸ் நாட் ப்ரோக்ராமிங், இட் ஷுட் பி யுவர் ஹேபிட். ஒவ்வொரு தடவை நான் ப்ரோக்ராம் பண்ணும் போதும் நான் டீபக் பண்ணுவேன் அப்படின்றது ஓகே ஃபைன். ஸோ டீபக் பண்ணுவேன் அப்படின்றது நீங்க கட்டாயமா பண்ணணும். யாருக்காவது கொஸ்டின் இருக்கா இதுல? ஸோ இப்போ நான் லைன் நம்பர்ல 2ல நான் பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். இதை நான் ரன் பண்றேன். பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நான் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தேன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடுது இல்லையா? இப்போ இதுவே நான் லைன் நம்பர் 5ல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். இப்போ நான் டீபக் பண்றேன். இப்போ நான் கண்டினியூ கொடுத்தேன்னா என்ன நடக்கும்? இப்போ கண்டினியூ கொடுத்தா என்ன நடக்கும்? ஏதாவது சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியும்லாம் நான் சொல்லல, கெஸ் பண்ணுங்க. ஓகே, நார்மலா எப்பயும் போல ரன் ஆகும். வேற சோ இது வந்து எப்பயும் போல ரன் ஆகாது. லைன் நம்பர் 5ல நிப்பாட்டு அப்படின்றதுக்கு தான் ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ லைன் நம்பர் 5ல போய் நிக்கும். மேல கண்டினியூன்னு கொடுத்துட்டேன்னா லைன் நம்பர் 5ல போய் நிக்கும். ஏன்னா 5ல நிக்க சொல்லி நான் செக் பாயிண்ட் வச்சிருக்கேன், பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். நிப்பாட்டுன்றதுக்காக தான் நான் பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். அப்போ லைன் நம்பர் 5ல போய் நிக்கும். ஓகே, இப்ப நான் திரும்ப கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபார் லூப் திரும்ப மேல போயிட்டு அடுத்த ஐட்ரேஷன் போகும்ல, அப்போ லைன் நம்பர் 5 திரும்ப வரதான் செய்யும். கண்டினியூ கொடுத்தனா திரும்ப லைன் நம்பர் 5ல வந்து நிக்கும். திரும்ப கண்டினியூ கொடுத்தனா 5 நம்பர்ல நிக்கும், லைன் நம்பர் 5ல. ஏன்னா லூப் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு டைம் கண்டினியூ பண்ணும் போதும் இது திரும்ப திரும்ப ஹிட் ஆகும். ஏன் லைன் நம்பர் 2ல கொடுக்கும் போது பண்ணல
ஒரே ஒரு தடவை தான் ஹிட் ஆச்சு. ஏன்னா அது ஃபார் லூப்புக்கு வெளியே இருக்கு. அந்த லைன் நம்பர் 2 ஒரே ஒரு தடவை தான் ப்ரோக்ராம்ல ரன் ஆகும். அதனாலதான் ஒரே ஒரு தடவை ஹிட் ஆச்சு. ஆனா இந்த லைன் நம்பர் 5 வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ள இருக்கு. அப்ப இதை நான் கண்டினியூ கொடுத்தேன்னா டோட்டலா இது எத்தனை தடவை ஹிட் ஆகும்? எத்தனை தடவை இப்ப நான் கண்டினியூ கொடுக்க வேண்டியது இருக்கு? இந்த ப்ரோக்ராமுக்கு மொத்தமா எத்தனை தடவை கொடுக்க வேண்டியது இருக்கு? 12 சார். 12 இல்லையா? ஏன்னா இந்த ஃபார் லூப் 12 டைம் ரன் ஆகும். அதனால 12 டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரைட்? சோ நான் இது வரைக்கும் நான் டீபக் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் கரெக்டா வந்துருச்சுன்னு தெரியுது. இதுக்கப்புறம் நான் டீபக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நான் பிரேக் பாயிண்ட் எடுத்துட்டு இப்ப நான் கண்டினியூன்னு கொடுத்தேன்னா கடகடன்னு முடிஞ்சிடும். ஓகே. சோ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது இன்பிட்வீனா இது ஸ்டார்டிங்லயே லைன் நம்பர் 2ல பிரேக் பாயிண்ட் வைக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. நீங்க பிரேக் பாயிண்ட்டை எங்க வேணாலும் வைக்கலாம், தப்பு கிடையாது. நான் எடுத்தோடனே லைன் நம்பர் 5ல வச்சிருக்கேன், இட் டசன்ட் மேட்டர், எங்க வேணா வச்சுக்கலாம். இது ஏன் ப்ரோக்ராம நான் டீபக் பண்றதுக்கு எந்த இடத்துல இருந்து டீபக் பண்ண போறேன் அப்படின்றது எனக்கு தெரியணும். அதுக்காக சரியா? ஸோ டீபக்கிங் அப்படின்றது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காலையில எந்திரிக்கிறீங்க, பைக்கை ஸ்டார்ட் பண்றீங்க. இல்ல இதை விட சிம்பிளா எடுத்துக்கலாம். காலையில எந்திரிக்கிறீங்க, இல்ல காலேஜ் விட்டு வீட்டுக்கு வரீங்க, சுவிட்ச் போடுறீங்க, ஃபேன் ஓடல, என்னவா இருக்கும் பிரச்சனை? மொதல் ஸ்டெப் என்ன செக் பண்ணுவீங்க? கரண்ட் இருக்கான்னு. ஓகே, அதை எப்படி செக் பண்ணுவீங்க கரண்ட் இருக்கான்னு? மத்த சுவிட்ச் போர்டு பாப்போம். வெரி குட், நானும் அதை தான் பண்ணுவேன் இல்லையா? கரண்ட் இருக்கு, லைட் எல்லாம் எரியுது, ஃபேன் ஓடல, அடுத்து என்ன பண்ணுவீங்க? அப்ப ஃபேன்ல தான் சார் ஏதோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? லைட் எரியுது ஆனா ஃபேன் ஓடல, என்னவா இருக்கும்? லைட் எரியுது ஃபேன் ஓடல, அப்ப ஃபேன் தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவீங்களா, இல்ல வேற ஏதாவது பண்ணுவீங்களா? சம்டைம் லோ கரண்டா கூட இருக்கும் சார். லோ கரண்டாவும் இருக்கலாம். அப்படின்னா லைட் போடும் போது லைட்டும் டிம்மா எரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? லோ கரண்டா இருந்தா ஃபேன் அட்லீஸ்ட் கொஞ்சம் லோவாவது சுத்தம் இல்லையா? லோ கரண்ட் இருந்தா ஃபேன் ஸ்லோவா சுத்தம். அப்படி சுத்தி இருந்ததுன்னா லோ கரண்ட்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா ஃபேன் வந்து சுத்தவே இல்லை. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? அடுத்து என்ன செக் பண்ணுவீங்க? ஃபேன் ப்ராப்ளமான்னு பார்க்கணும் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்கு, இன்னொன்னு கூட செக் பண்ணலாம். கரண்ட் லைன் போகுதான்னு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்றது? டெஸ்டர் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்டர் வச்சு எங்க வச்சு செக் பண்ணுவீங்க? ஃபேனோட லைன். ஃபேனோட லைன். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு செக் பண்ணலாம். சுவிட்ச் போட்டுக்க ஆன் ஆயிருக்கா இல்லையான்னு பாருங்க. ரைட். ஒருவேளை ரெகுலேட்டர்ல ஆஃப் பண்ணிருந்தீங்கன்னா, ஃபேனுக்கு ரெகுலேட்டர் இருக்கும் தானே? எஸ் சார். ரெகுலேட்டர்லயும் ஃபேன் ஆஃப் பண்ணலாம் தானே? பண்ணலாம் இல்லையா? சார். ஸோ ரெகுலேட்டர்ல ஆஃப் ஆயிருக்கான்றத முதல்ல ரெகுலேட்டரை திருக்கி பார்ப்போம் இல்லையா? ரெகுலேட்டரை ஃபுல்லா ஸ்லோ பண்ணி வச்சுட்டாலும் ஃபேன் வந்து ஓடாது. ஸோ ரெகுலேட்டரை முதல்ல பார்ப்போம். இதெல்லாம் வந்து எதுக்கு பண்றோம்? நான் சுவிட்ச் போட்டேன், ஃபேன் ஓடல. நான் ஃபேன் ஓடும்னு எதிர்பார்த்து தான் சுவிட்ச் போட்டேன், ஆனா ஃபேன் ஓடல. அப்போ ஃபேன் ஏன் ஓடல அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீபக் பண்றேன். இதுதான் டீபக்கிங் ப்ராசஸ். ரியல் லைஃப்ல நம்ம எவ்ரிடே பண்றது இதுதான் இல்லையா? டீபக்கிங். பைக் எடுக்கிறேன், பைக்கை ஸ்டார்ட் பண்றேன், பைக்கு ஸ்டார்ட் ஆகல.
என்ன பிரச்சனையா இருக்கும்? முதல்ல சாவியை எடுத்துட்டு இன்னொரு தடவை போட்டு திருக்கி சாவி கரெக்டா இருக்கான்றத செக் பண்ணுவேன். சாவியை போட்டு ஹார்ன் அடிச்சு பார்த்தா ஓகே, நான் சாவி போட்டது கரெக்ட் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன், ஸ்டார்ட் ஆகல. அப்போ பெட்ரோல் ஆன் பண்ணிருக்கனான்னு பார்க்கணும், அடுத்து பெட்ரோல் இருக்கான்றத பார்க்கணும். இதெல்லாம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிஜமாவே பைக் வந்து வேலை செய்யல, ஒருவேளை பேட்டரி பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட்டே ஆகல அப்படின்னாதான் மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துட்டு போவேன் இல்லையா? பைக் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு உடனே மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துட்டு போயிருவோமா? அவரு போயிட்டு சாவியை போட்டு திருக்கி பார்த்தோன்னே ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்ப்போம். என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்து அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட் யாரோ அவங்க கிட்ட போய் கேட்போம் இல்லையா? இது டீபக்கிங். நம்ம ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ஃபேன் ஓடலைன்னா என்ன பண்றோமோ, ஒரு பைக்கு ஆன் ஆகல, பைக்கு ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா என்ன பண்றோமோ அதே தான் ப்ரோக்ராமிங்கும். சுவிட்ச் போட்டேன், ஃபேன் ஓடணும்னு நினைச்சேன், ஆனா ஃபேன் ஓடல. நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், ப்ரோக்ராம் இப்படிதான் ரன் ஆகணும், இதுதான் அவுட்புட் வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா அவுட்புட் அது வரல. அப்போ இதை எப்படி சால்வ் பண்றது? ஒரு ஃபேனுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல லைட் எரியுதான்னு பாக்குறீங்க, லைட் எரியுது, ஓகே அப்படின்னா கரண்ட் இருக்கு ஆனா ஃபேன் ஓடல. அடுத்து ரெகுலேட்டர் ஆன் பண்ணி பாக்குறீங்க, ரெகுலேட்டர் கரெக்டா தான் இருக்கு, நீங்க ரெகுலேட்டர் வந்து ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்கு, ரெகுலேட்டர் ஆஃப்ல இல்ல, அப்பயும் ஃபேன் ஓடல அப்படின்னா அந்த லைன்ல கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்டரை வச்சு பாக்குறோம். இது ஸ்டெப் 3. வீட்டுக்கு வந்தோடனே டெஸ்டர் எடுத்து வச்சு பார்ப்போமா அப்படின்னா வச்சு பார்க்க மாட்டோம். ஏன்னா கரண்ட் இருக்கா இல்லையான்றது முதல்ல தெரியணும். கரண்ட் இல்ல அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப், நம்ம வீட்டுல மட்டும் தான் கரண்ட் இல்லையா, தெருவுல யாருக்கும் கரண்ட் இல்லையான்றத பார்ப்போம். பாப்பீங்களா இல்லையா? பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? பார்ப்போம் சார். பார்ப்போம் இல்லையா? கரண்ட் இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுல மட்டும் தான் கரண்ட் இல்லையா, தெருவுலயே கரண்ட் இல்லையான்னு பார்ப்போம். தெருவுல எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டுல மட்டும் தான் கரண்ட் இல்ல, என்ன பண்ணுவீங்க? நானா இருந்தா எங்க வீட்டுல போயிட்டு மெயின் ஃபியூஸ் போயிருக்கான்னு பார்ப்பேன். அதுல ஃபியூஸ் ஒயர் போட்டு விட்டோம்னா கரண்ட் வந்துடும் இல்லையா? இல்லைன்னா ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து முதல்ல போய் ஃபியூஸ் போட்டு பார்த்துருவேன், ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஃபைன், ஒர்க் ஆகலைன்னா ஆளை கூப்பிட்டு பார்க்கணும். ரைட், இதுதான் நம்ம எவ்ரிடே பண்ற டீபக்கிங். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரோக்ராமிங்க்கும் அதே தான் பண்றோம். இதை எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். நான் வந்து எப்பயோ ஒரு நாள் சுவிட்ச் போட்டேன், இப்ப வந்து ஃபேன் ஓடல, என்ன காரணம் தெரியல அப்படின்னா இது வந்து ஒரு ஹேபிட். எவ்ரிடே உங்களோட பழக்க வழக்கம். அந்த மாதிரிதான் டீபக்கிங்கும் இருக்கணும். ஓகேவா? ரைட், அடுத்த ப்ரோக்ராம். ஸ்ட்ரிங் ஐட்ரேஷன். இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம ஒவ்வொரு நம்பரா ஐட்ரேட் பண்ணோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு நம்பரா ஐட்ரேட் பண்ற மாதிரி ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஐட்ரேட் பண்ணலாம். ஒரு ஃபார் லூப்ல போட்டு ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஐட்ரேட் பண்ணலாம். சரியா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சென்டென்ஸ் ஈக்குவல் டு ஐ ஆம் அட் சயூர் கிளாஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா இதுல ஒவ்வொரு கேரக்டரையா எடுத்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஒவ்வொரு கேரக்டரையா எடுத்து அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன்ல ஐ பிரிண்ட் பண்ணணும், அடுத்த லைன்ல ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும், அடுத்த லைன்ல ஏ பிரிண்ட் பண்ணணும். இது எப்படி பண்றது அப்படின்னா, ஃபார் கேரக்டர் சிஹெச் இன், அந்த சிஹெச்ன்றது நான் கொடுக்குற வேரியபிள் நேம் தான், நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பொதுவா ஃபார் லூப்ல ஐ இன் ரேஞ்சுன்னு கொடுப்பாங்க. ஐன்றது வந்து என்னன்னா இன்டீஜர். ஓகேயா? ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டீஜர். அதனால இந்த இடத்துல ஐ கொடுக்க வேண்டாம், அந்த இடத்துல ஐன்றது இன்டீஜர். ஸோ அதனால ஐன்ற வேரியபிள் நான் யூஸ் பண்ணேன். இங்க வந்து சென்டென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கேரக்டர் இல்லையா? ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கேரக்டர். இது சின்டாக்ஸ், இதை படிச்சுக்கோங்க. ஃபார் சிஹெச் இன் சென்டென்ஸ் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையா எடுத்து ப்ராசஸ் பண்ணும். பிரிண்ட் சிஹெச். ஓகே, பிரிண்ட் சிஹெச்னா ஒவ்வொரு கேரக்டரையா எடுத்து பிரிண்ட் பண்ணும். இப்ப ரன் பண்ணி காட்டுறேன் இல்லையா?
ஐ ஸ்பேஸ் ஏஎம் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஏடி ஸ்பேஸ் அட் சையூர் கிளாஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையா எடுத்து பிரிண்ட் பண்ணுது. எனி கொஸ்டின்ஸ்? இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் ஃபார் சிஹெச்ன்னு போடுறோம்ல, ம். அங்க வந்து சிஹெச்ன்னு மட்டும்தான் போடணுமா இல்ல எதுனாலும் போட்டுக்கலாமா சார்? என்ன வேணா போட்டுக்கலாம்ப்பா, ஏபிசி கூட போட்டுக்க, ஓகே ஓகே போட்டாலும் இது ஒர்க் ஆகும். சாரி, ஏபிசி. ஓகே ஓகே. ஏன்னா அங்க கொடுக்கறது இது என்னோட வேரியபிள். ஸோ என்னோட வேரியபிளுக்கு என்ன பேர் வேணா நான் வைக்கலாம். சிஹெச் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, XYZ கூட வச்சுக்க, தப்பே கிடையாது. ஆனா இட் ஷுட் மேக் மீனிங்ஃபுல். சக்கரை டப்பாயில உப்புன்னு எழுதி வச்சேன்னா அந்த சக்கரை வந்து உப்பு கறிக்க ஆரம்பிக்காது, சக்கரை ஸ்வீட்டா தான் இருக்கும். நீ உப்புன்னு எழுதி வச்சிருக்கிறதுனால அது ஸ்வீட்னஸ் மாறப்போதா? இல்ல இல்ல சார். இல்ல இல்லையா? அப்படி எழுதி வச்சோம்னா நமக்கு தான் புரியாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் ஒவ்வொரு வேரியபிளுக்கு பேர் வைக்கிறது, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். சக்கரை டப்பாய்க்கு உப்புன்னு எழுதி ஒட்ட மாட்டோம், உப்பு டப்பால சக்கரைன்னு எழுதி ஒட்ட மாட்டோம். ஏன்னா இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். அதுல ஒரு அர்த்தமே கிடையாது. அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? நம்ம பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். அதனாலதான் இதுல சிஹெச்னு ஒரு கேரக்டர்னு போட்டேன். ஏபிசின்னு வைக்கலாம், தப்பு கிடையாது. புரியுமான்னு கேட்டா புரியாது, அதனால நான் ஏபிசின்னு வைக்கல. என்ன வேணா வச்சுக்கலாம். ஐன்னு வச்சீங்கன்னா சக்கரை டப்பால உப்புன்னு எழுதி ஓட்டுற மாதிரி, அதனால அதை பண்ணக்கூடாது. ஓகே சார். ஒட்டினா தப்பானா தப்புலாம் கிடையாது, தப்பே கிடையாது. ஜெயில புடிச்சு போட்டுருவாங்களா? கிடையாது இல்லையா? ரைட். சோ எல்லாமே பிரிண்ட் ஆச்சு. எனக்கு ஸ்பேஸ் வந்தா பிரிண்ட் ஆக கூடாது. சோ இப்போ நான் பிரேக் பாயிண்ட் வச்சு நான் டீபக் பண்றேன். பிரேக் பாயிண்ட் வச்சு நான் டீபக் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் தடவை கேரக்டர் வந்து ஐ வரணும்னு சொன்னேன், ஐ தான் வருது. அடுத்து ஸ்பேஸ் வரும்னு சொன்னேன், ஸ்பேஸ் தான் வருது. நான் கீபோர்ட்ல F10 போட்டுக்கிட்டு இருக்கேன். இது மேல வச்சீங்கன்னா ஸ்டெப் ஓவர் F10 காட்டுதா? நான் கீபோர்ட்ல F10 போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? நான் எதுவுமே கிளிக் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கீபோர்ட்ல F10 நான் போடுறேன். இப்போ ஏ, இந்த ஏ வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்து எம், அடுத்து ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ், அடுத்து ஏ, அப்புறம் டி, அப்படி ஒன்னு ஒன்னா பிரிண்ட் ஆக போகுது. இப்போ நான் பிரேக் பாயிண்ட்டை எடுத்துறேன், ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்படிதான் ஒன்னு ஒன்னா ரன் ஆகுது. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸ்பேஸ் வந்தா பிரிண்ட் ஆக கூடாது. ஸ்பேஸ் வந்தா பிரிண்ட் ஆக கூடாது, மீதி எது வந்தாலும் பிரிண்ட் ஆகணும். ஸ்பேஸ் இருந்தா மட்டும், ஸ்பேஸா இருந்தா மட்டும் பிரிண்ட் ஆக கூடாது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஒரு கேரக்டர் ஸ்பேஸா இருந்தா பிரிண்ட் ஆகக்கூடாது, என்ன பண்ணலாம்? சோ கேரக்டர் வந்து ஸ்பேஸ் இல்லைன்னா பிரிண்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? லாஸ்ட் வீக் வரைக்கும் படிச்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. சார் இஃப்ல ஸ்பேஸுக்கு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துட்டு உள்ள கொண்டு வரோம். ரைட். சோ இஃப் கேரக்டர் நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸ், ஸ்பேஸா இல்ல அப்படின்னா பிரிண்ட். சோ ஒரு விஷயம் பண்றதுக்கு வேற ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன், ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னால இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு இஃப் வரணும், அதுக்கப்புறம் அதுல என்ன கண்டிஷன் போட போறோம்ன்றது அடுத்து. இஃப் கேரக்டர் நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸ், இந்த கேரக்டர் ஸ்பேஸா இல்ல அப்படின்னா பிரிண்ட். ஸ்பேஸா இருந்துச்சுன்னா டோன்ட் டூ எனிதிங். இப்ப நான் பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்றேன். ஐ வந்து
ஸ்பேஸ் கிடையாது, அதனால பிரிண்ட் பண்ணுது. அடுத்து ஸ்பேஸ், இது ஸ்பேஸ் தான், அதனால டோன்ட் டூ எனிதிங், பிரிண்ட்டுக்கு போகல. அடுத்து ஏ வந்து ஸ்பேஸ் கிடையாது, அதனால பிரிண்ட். அடுத்து எம், அதுவும் ஸ்பேஸ் கிடையாது, பிரிண்ட். அடுத்து இருக்கிறது ஸ்பேஸ் தான், அப்போ டோன்ட் டூ எனிதிங். அடுத்து ஏ. சோ இப்போ இந்த ப்ரோக்ராம நான் ரன் பண்றேன். இப்போ F5 போட போறேன். இந்த கண்டினியூன்றது F5 நான் போட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா I am at Sayur class அப்படின்றது ஸ்பேஸ் இல்லாம அடுத்தடுத்து பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஐக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருந்தது, ஆம்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருந்தது, அட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருந்தது இல்லையா? இப்போ அந்த ஸ்பேஸ் எல்லாம் இல்லாம பிரிண்ட் ஆகுது. ஏன்னா என் ப்ரோக்ராம்ல நான் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன், ஸ்பேஸ் இல்லாம பிரிண்ட் ஆயிருக்கு. ஏதாவது கொஸ்டின்ஸ்? நோ சார். சரி, இப்ப நம்ம இந்த போட்ட இந்த ஒரு 4 லைன் ப்ரோக்ராம்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க? நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அதுல நீங்க புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க? எப்படி ப்ரோக்ராம டீபக் பண்றது? ஓகே, அடுத்து go ahead. So, ஒரு கேரக்டர் சொல்லுங்க. இன்டெக்ஸ் வேல்யூ ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறோம் சார். ஓகே, வேற என்ன கத்துக்கிட்டீங்க? லைன் பை லைன் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுங்கிற அந்த டீபக் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, வேற என்ன கத்துக்கிட்டீங்க? ஓகே, சோ இது நீங்க இன்னைக்கு புதுசா கத்துக்கிட்டதா? ஸ்ரீவதனி? சோ இது இந்த விஷயம் இன்னைக்கு நீங்க புதுசா கத்துக்கிட்டதா? இதுக்கு முன்னாடி தெரியாதா? இப்போ நான் பைத்தான்லாம் முன்னாடி படிச்சேன் சார். ஓகே, ஃபைன். சரி, அதர்ஸ் என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க? டீபக்கிங் கான்செப்ட் இப்போதான் சார். ஓகே, குட். அதர்ஸ் என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க? எதுவுமே கத்துக்கல அப்படின்னா நான் சரியா சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நான் சரியா சொல்லி கொடுத்திருந்தேன்னா நீங்க ஏதோ ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? என்ன கத்துக்கிட்டீங்க சார்? லாஜிக். ஓகே, என்ன லாஜிக்? என்ன மாதிரியான லாஜிக் சார் இந்த கண்டிஷன் வந்துட்டு வரது, இது நான் இப்பதான் சார் புதுசா பாக்குறேன். சோ அதனால எனக்கு இந்த லாஜிக் வந்துட்டு இப்பதான் தெரியும். ஓகே, சோ நீ ஃபார் லூப் வந்து என்ன நடத்தணும் அப்படின்றது லாஸ்ட் 2 கிளாஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லா புரியும். சரியா? ஓகே சார். ஓகே சார். ரைட். அடுத்து என்ன கத்துக்கிட்டீங்க இந்த கிளாஸ்ல புதுசா? இது வரைக்கும் லைன் பை லைன் டீபக் பண்ணது இல்லைனா, ஸோ இந்த டைம் இதுதான் கத்துக்கிறேன். ஓகே, அதை தாண்டி வேற என்ன கத்துக்கிட்டீங்க? சரி, ஓகே, ஃபைன். ஹோம்ஒர்க் வந்து நீங்க கட்டாயமா ட்ரை பண்ண போறீங்க எல்லாரும். சரியா? அகைன் இந்த ப்ரோக்ராம் இப்ப நான் கொடுக்க போற ப்ரோக்ராம் வந்து கூகுள்ல கேட்டீங்கன்னா கிடைச்சிரும். கூகுள்ல தேடாதீங்க. போன கிளாஸ்ல சொன்ன அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். கூகுள்ல தேடாதீங்க, சொந்தமா நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்? அதை ஸ்டெப் பை ஸ்டெப் டீபக் பண்ணி பாருங்க. ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் நீங்க டைப் பண்ண போற எல்லா ப்ரோக்ராமும் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது டீபக் பண்ண போறீங்க. ஓகேவா?
இங்கிலீஷ்ல வவல்ஸ்னா அதுல என்னென்ன இருக்கு? வவல்ஸ்னா என்ன? AEIOU. ஏ இ ஐ ஓ யு. சிம்பிளா சொல்லணும்னா இங்கிலீஷ்ல இருக்கிற உயிரெழுத்துக்கள். ஓகேவா? இங்கிலீஷ்ல இருக்கிற உயிரெழுத்துக்கள், அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல, அது வந்து கான்சோனன்ஸ். கான்ஸ்டன்ஸ் கிடையாது, கான்சோனன்ஸ். AEIOU தவிர மீதி என்னென்ன வருதோ அது எல்லாமே கான்சோனன்ஸ். ஓகேவா? AEIOU தவிர மீதி என்னது? பி சி டி இ கிடையாது, எஃப் ஜி ஹெச் அந்த மாதிரி. இந்த AEIOU தவிர இசட் வரைக்கும் வர்றது எல்லாமே கான்சனன்ஸ். ஸோ நீங்க என்ன ப்ரோக்ராம் எழுத போறீங்க அப்படின்னா, இப்போ AEIOU அப்படின்னா கேபிட்டல்லையே வந்ததுன்னா வவ்வலா இல்லையா? வவல் தான். இல்லையா? ஸோ ஸ்மால் ஏவா இருந்தாலும் கேபிட்டல் ஏவா இருந்தாலும் வவ்வல் தான். சரியா? இப்போ சையூர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுல எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு? 1 சார். 2. 2 சார். 2. 2 இல்லையா? சோ வவ்வல்ஸ் வந்து 2, கான்சோனன்ஸ் எத்தனை? 3 சார். 3 சார். சோ இதுதான் அவுட்புட். ஒரு ஸ்ட்ரிங் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். யூசர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பாரு, அதுல வவ்வல்ஸ் எடுத்தன கான்சோனன்ஸ் எடுத்தன அப்படின்றது சொல்லணும். ஓகேவா? ரைட். இதுல வவ்வல்ஸ் எத்தனை, கான்சோனன்ஸ் எத்தனை? சார். ஓகே. What are those 3? OE. அதுக்கப்புறம் 2 O இருக்கே. அது எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒரே. ஓ அப்படி கிடையாது. நோ 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 நோ. அதுல மொத்தமா எத்தனை இருக்கு? ஓகே, மொத்தமா 5 இருக்கு. ரைட், 5 இருக்கு மொத்தமா. சரி, கான்சோனன்ஸ் எத்தனை இருக்கு? 9. ஓகே, W N D R F L B K. எத்தனை இருக்கு? 8. நீங்க கவுண்ட் பண்ணும் போது எத்தனை வந்தது? ஸ்பேஸ் வந்து கான்சோனன்ட் கிடையாது இல்லையா? ஆல்பபெட்ஸ்க்கு மட்டும்தான் வவ்வலா கான்சோனன்ட்டான்னு சொல்ல முடியும், ஸ்பேஸுக்கு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ மை போன் நம்பர் இஸ், ஒரு நம்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வவ்வலா கான்சோனன்ட்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஆல்பபெட்டே கிடையாது. தட்ஸ் a நம்பர். இது வரைக்கும் தான் சொல்ல முடியும். இந்த ஐஎஸ், அதுக்கப்புறம் இந்த நம்பர், போன், மை, இதுதான் வவ்வலா கான்சோனன்ட்டா சொல்ல முடியும் இல்லையா? சோ நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத போறீங்க. இதுல யூசர் கிட்ட இருந்து ஒரு சென்டென்ஸ இல்ல ஒரு ஸ்ட்ரிங், ஏதோ ஒண்ணு யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டா வாங்க போறீங்க. யூசர் என்ன வேணா கொடுப்பாரு. யூசர் வந்து சயூர்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வெறும் ஒண்டர்ஃபுல் புக்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு பேராகிராஃபை எங்கேயோ இருந்து காப்பி பண்ணி கூட போடலாம். ஸோ யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறாரு, அதுல வவல்ஸ் எத்தனை, கான்சனன்ஸ் எத்தனை அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. க்ளூ வந்து ஃபார் லூப், இஃப் ஸ்டேட்மெண்ட். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? சரி, இதுதான் ஹோம்ஒர்க். ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங்.